யூனரி ஆப்ரேட்டர். இது என்ன பண்ணுன்னா, இட் பெர்ஃபார்ம்ஸ் ஆப்ரேஷன்ஸ் ஆன் ஒன்லி ஒன் ஆப்பரண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது யூனரி ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது. யூனரி ப்ளஸ் என்ன பண்ணுன்னா, ப்ளஸ் ஏவை குறிக்குது. ப்ளஸ் ஏனா ப்ளஸ் 10. ஸோ ப்ளஸ் 10ன்றது ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆப்ரண்ட் தான் நம்ம யூஸ் பண்ணிருப்போம். அதாவது ஏ ப்ளஸ் ஏன்ற ஒரே ஒரு ஆப்ரண்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதனால தான் இது ஒன்லி ஒன் ஆப்ரேட்டர், யூனரி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த ஆப்ரேட்டர்னு கேட்டிங்கன்னா யூனரி மைனஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதாவது மைனஸ் ஏ, -10 இது வந்து மைனஸ் வேல்யூவை குறிக்குது. அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட். இன்க்ரிமெண்ட்டில் 2 இருக்குது, ப்ரீ இன்க்ரிமெண்ட், போஸ்ட் இன்க்ரிமெண்ட். இந்த ப்ரீ இன்க்ரிமெண்ட்டுக்கான ஆப்ரேட்டர் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா 2 ப்ளஸ் இருக்கும், ப்ளஸ் ஏ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இது என்ன குறிக்குதுன்னா, இது வந்து அடிஷன் ஆகிடும். இன்க்ரிமெண்ட் என்னன்னா 1 அடிஷன் ஆகிடும். இப்போ ப்ளஸ் ஏனா இப்போ ப்ளஸ் 10 அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா அந்த 10ன்ற வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 11ஆக மாறிடும். ஸோ இது வந்து அப்பே ரிஃப்ளெக்ட் ஆகிடும், முன்னாடியே ரிஃப்ளெக்ட் ஆகிடும்ன்றதால ப்ரீ இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. போஸ்ட் இன்க்ரிமெண்ட்னா என்னன்னா ஏ ப்ளஸ் அதாவது 10++ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது எப்போ இன்க்ரிமெண்ட் ஆகும்னா, இது இன்க்ரிமெண்ட் ஆகிடும், பட் நீங்கள் பிரிண்ட் பண்ணும்போது இதோட ஒரிஜினல் வேல்யூ தான் இருக்கும். இது வந்து நீங்கள் நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் பண்ணும்போது தான் அதோட வேல்யூ அப்டேட் ஆகும். அதனால தான் இது போஸ்ட் இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதேமாரி தான் டீக்ரிமெண்ட்டும் ஒர்க் ஆகும். என்ன மைனஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். அடுத்து லாஜிக்கல் காம்ப்ளிமெண்ட். இது என்ன பண்ணுன்னா, இப்போது நீங்கள் கொடுக்குற வேல்யூ இருக்குன்னா அந்த வேல்யூக்கான பைனரி டிஜிட்ஸ், அந்த பைனரி டிஜிட்டை இன்வெர்ட் பண்ணணும். எல்லா சிம்பிளுமே இன்வெர்ட் பண்ணோடனே அதுக்கான ஆன்சர் தான் கொடுக்கும். இது வந்து டூஸ் காம்ப்ளிமெண்ட் சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. நம்ம போன வீடியோ டேட்டா டைப்ஸில் இல்லை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். அதை பற்றி கொஞ்சம் பார்த்துக்கங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா லாஜிக்கல் நாட். இந்த லாஜிக்கல் நாட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணுன்னா, நீங்கள் வந்து பாசிட்டிவ் கொடுத்தீங்கன்னா அது நெகட்டிவாக கன்வெர்ட் பண்ணிடும். அதாவது நீங்கள் வந்து ஒரு ட்ரூ கொடுத்தீங்கன்னா அது வந்து ஃபால்ஸாக மாற்றிடும், ஃபால்ஸ் கொடுத்தீங்கன்னா ட்ரூவாக மாற்றிடும். இது வந்து இன்வெர்ட் பண்ணும். ஸோ இதுதான் லாஜிக்கல் நாட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க.